திரு ஜெய்சங்கர், தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பிலிருந்து வந்திருக்கீங்க. இந்த வெள்ளை அறிக்கை முதல் முறையாக துறை சார்ந்து மின்துறை ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டதை நம்ம பார்க்குறோம். பரஸ்பர கருத்து விமர்சனங்கள்லாம் போயிட்டு இருக்குது. இப்படி பார்க்குறீங்க ஜெய்சங்கர்? இந்த வெள்ளை அறிக்கையை நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா, இந்த புதிய அரசு இதுக்கு முன்பாக ஆளுங்கட்சியாகவோ எதிர்க்கட்சியாகவோ இருந்ததில்லை. முதல் முறையாக வந்திருக்கக்கூடிய இந்த அரசு ஒரு வெள்ளை அறிக்கையை வைத்து அந்த வெள்ளை அறிக்கையில் இப்போ இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களுக்கு இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் தான் காரணம் என்று சொல்லி எனது ஆட்சியில் இது நடக்காது என்று சொல்வதே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நாங்கள் அப்படி தான் பார்க்குறோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 2,53,000 கோடி நஷ்டம். அந்த நஷ்டத்துக்கான பல்வேறு காரணங்கள் சொல்கிறாங்க. அதில் மெயின் என்ன சொல்கிறாங்கன்னா, பவர் பர்ச்சேஸ், லாங் டேர்ம் பர்ச்சேஸ், அந்த மாதிரி பர்ச்சேஸில் இருக்கக்கூடிய அந்த டெண்டரை மிகப்பெரிய அளவுக்கு தவறுகள் நடந்திருக்கு, அதை ரிவ்யூ பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷார்ட் டைம் பர்ச்சேஸ், ஆமாம், மீடியம் ஷார்ட் டைம் எல்லாமே சொல்லி. இல்லை, இப்போ அந்த பர்ச்சேசிங் எல்லா கவர்மெண்ட்லேயும் நடந்தது தானே? ஆமாம், இது நான் சொல்கிறது கடந்த 5 ஆண்டுகள் இல்லை, கடந்த 20 ஆண்டுகள் சொல்கிறேன். மின்சார வாரியம் நட்டம் என்று துவங்கிய ஆண்டு சட்டத்திற்கு எனது நினைவு சரியாக இருந்தால் 2006 300 கோடி ரூபாய் அநேகமாக. அப்போ 2006 இன்றைக்கி 2026 20 ஆண்டுகளாக மின்சார வாரிய நட்டத்திற்கு காரணம் பவர் பர்ச்சேஸு, மெட்டீரியல் பர்ச்சேஸு, கோல் பர்ச்சேஸு என்று பல பர்ச்சேஸ். அது ஆப்ஷன் இல்லை, பண்ணி தானே ஆகணும். பண்ணித்தான் ஆகணும். ஆனால் எப்படி நமக்கு சாதகமாக பட்ஜெட்டாக வாங்கிறது, பஃபர் இல்லாமல் எப்படி வாங்கிறது, ஊழல் இல்லாமல் எப்படி வாங்கிறது, லஞ்சம் இல்லாமல் எப்படி வாங்கிறது என்பதுதான் கொஸ்டின். இப்போ அநேகமாக 2010-11 நினைக்கிறேன் நிலக்கரி ஊழல் மிகப்பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. அப்பொழுது நத்தம் மிஸ்ரா மின்துறை அமைச்சராக இருந்தார். இன்டர்நேஷ்னல் ரேட்டு ஒரு டன்னுக்கு 64 ரூபாய் சம்திங், $64. ஆனால் அன்னைக்கு கோட் பண்ணது $123 சம்திங், ஆல்மோஸ்ட் டபுள் என்று அவர்கள் வழக்கு தொடுத்து, இங்கே டிவிஎஸ்சி வழக்கு கொடுத்து, ஸோ உயர்நீதிமன்ற வழக்கு இன்றைக்கு அந்த வழக்கு நின்று இருக்குது. அப்போ சம் தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் ருபீஸ் மின்சார வாரியத்தில் பணம் என்பது சூறாடப்பட்டதாகத்தான் அவங்களுடைய அந்த வாதம் ஸ்டில் நிலுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லை, மின்சார வாரியத்தில் இந்த ஓய்வு பெற்ற பல அதிகாரிகள், பல அமைப்புகள் இதே போன்ற வழக்குகளை நீதிமன்றத்தில் தொடுத்திருக்கிறார்கள், கோல் பர்ச்சேஸில் மட்டும். அப்போது பவர் பர்ச்சேஸ், கோல் பர்ச்சேஸ் என்று பல 10 ஆண்டுகளாக மின்சார வாரியத்தில் அந்த நிதி ஒழுகல் ஏற்பட்டிருக்கு, பணம் விரயமாகி இருக்கிறது, லூட் பண்ணியிருக்காங்கன்றது உண்மையான ஒரு விஷயம்தான். அதில் பொய் சொல்வதற்கு இல்லவே இல்லை. இந்த 21-26 பெஞ்ச் மார்க் வைக்கிறாங்களே, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? 21-26 இது சொல்லிட முடியாது. இது கியூமுலேட்டட் ஃபிகர். 2,50,000 கியூமுலேட்டட் ஃபிகர். இந்த 5 ஆண்டுக்கு எப்படி வந்துட முடியாது? ஒரு ஆண்டுக்கு 800 கோடி ரூபாய் வட்டி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த 800 கோடி ஒரே நாள் வந்துருமா? அது வராது. அது லாஸ்ட் 20 இயர்ஸில் வரக்கூடிய கியூமுலேட்டட் ஃபிகர் தான் 2,50,000 rupees, 2,50,000 crores. நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவங்க இந்த அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதல்ல நட்டத்தை குறைப்பதற்கு இங்கே லீக்கேஜ் அடைக்கணுன்றாங்க. அது அதாவது புதுசாக வந்த கவர்மெண்ட் ஒரு பாசிட்டிவாக சொல்கிறது மிகப்பெரிய விஷயம். அது நிர்மலா மின்துறை அமைச்சர் கிளியராக சொல்கிறார், இனிமேல் யாரையும் தவறு செய்ய விட மாட்டோம், தவறு செய்யப்பட சட்டத்தில் நிற்க வைக்கப்படுவார்கள் சொல்லி எந்த ஆட்சி இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்களா? ஏடிஎம்கே டிஎம்கே இது முன்னாடி 25-30 ஆண்டுகள் சொல்லியிருப்பாங்களா? நெவர், சொன்னதே கிடையாது. அப்படி சொல்கிறாங்கன்னா இவர்கள் தவறு செய்ய முடியாது, செய்தால் இவருக்கு இது பேக் ஃபயர் ஆகும் நல்லா தெரியும்ல, தெரிஞ்சுதான் சொல்கிறாங்க. அப்போ செய்ய மாட்டாங்க, நானும் நம்புகிறேன். ஆனால் மின்சார வாரியத்தை லாபத்திற்கு கொண்டு வருவதற்கு முன்பாக நட்டத்தை படிப்படியாக குறைக்க வேண்டியிருக்கு, லீக்கேஜை அடைக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் செய்வதற்கான இந்த வெள்ளை அறிக்கையில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கூடுதலாக மின்தடை ஏற்பட்ட விஷயங்களுக்கு இந்த 2-2.5 மாதங்களில் ஏற்பட்ட அந்த அனுபவங்கள் காரணமாக இவங்க ஒரு 25 ஆண்டுகளை ஃபோக்கஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 4 ஆண்டுகள் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 25 இயர்ஸ் கொடுக்குறாங்க. 25 ஆண்டுகள் முழுமையாக அவனுடைய ஆயுட்காலத்தையும் காலத்தையும் முடித்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, வழித்தடங்கள் இருக்குது, சப்ஸ்டேஷன்ஸ் இருக்குது, மேம்படுத்த வேண்டிய டெக்னாலஜி இருக்குது. இவற்றுக்கெல்லாம் இவர்கள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இத்தனை பவர் டிரான்ஸ்ஃபார்மர், இத்தனை இஎஸ்டி லைன் என்று பட்டியல் போட்டு சொல்லியிருப்பது என்பது மின்சார வாரியத்தை அடுத்து மின்தடை இல்லாத மாநிலமாக மாற்றுவதற்கான ஒரு பாதை தெரிவதாகத்தான் நாங்கள் பார்க்கறதில்ல. ஸ்மார்ட் மீட்டர்ஸை பொறுத்தவரை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் டிரான்ஸ்ஃபர் கொள்முதலில் மட்டும்தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க இல்லையா? டிரான்ஸ்ஃபர் கொள்முதலில் மட்டும்தான். இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் இல்லை, கோல் பர்ச்சேஸில் இருக்குது, பவர் பர்ச்சேஸில் இருக்குது, எல்லாத்துலையும் இருக்குது. சார், பவர் பர்ச்சேஸில் ஷார்ட் டைம் இல்லை கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறது கேட்குறேன். ஆமாம், இருக்குது, பலர் பண்ணியிருக்கிறாங்க, ஒருத்தர் மட்டும் பலர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்னன்னா, இந்த வெள்ளை அறிக்கையில் நாங்கள் எப்படி பார்க்கணும்னா,
இவ பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இவங்களுடைய மெயின் ஃபோக்கஸிங் பாயிண்ட்டாக இருக்குன்னா நட்டத்தை குறைக்கணும் அப்படின்றாங்க. நட்டத்தை குறை பல வழிகள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த வழிகளை உண்மையிலேயே நடைமுறைப்படுத்தினால் உடனே நடந்தாது. அடுத்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் ஆகும். ஃபஸ்ட்டு நேரம் இப்படி போனதை ஃபஸ்ட்டு லைட்டை நிற்கணும், யூட்டன் அடிக்கணும், திரும்ப வரணும். அப்படி தான் அது நடக்கும். அது கிராஃப் அப்படி தான் போக முடியும். அதற்கான பாதை தெரிவதாகத்தான் நாங்கள் நினைக்கிறோம். இதில் வந்து இன்னொரு சொல்கிறாங்க, ரிசர்ச் இபியோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு ஐஐடியோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்ற சொல்கிற விஷயங்கள், டிரான்ஸ்பரண்ட்டாக எனது நிர்வாகம் நடக்க வேண்டிய விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் நுகர்வோர் எவ்வளவு மின்சாரத்தை நுகர்கிறார்கள் என்ற விஷயத்தை வெளிப்படையாக போர்ட்டலில் பார்க்க முடியும் என்று சொல்கிற விஷயங்கள் எல்லாம் பாசிட்டிவான விஷயங்கள் தானே. அப்போது இந்த அறிக்கையில் நாங்கள் அப்படித்தான் பார்க்கணும். என்னன்னா 2 விஷயங்கள் இருக்குது. அதாவது மின்சார உற்பத்தியை நாங்கள் தனியாரிடம் கொடுப்பதற்காக, அதாவது ப்ரைவேட் ப்ரொடியூஸை என்கரேஜ் பண்ணுன்ற வார்த்தையை மின்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார். அதற்கான முழுமையாக கிளாரிட்டி அது என்னன்னு தெரியல. ஏற்கனவே ப்ரைவேட் ப்ரொடியூஸ் இருக்கிறாங்க. இல்லை அது இல்லாமல் நம்மளால ஏற்கனவே இருக்கிறாங்க. அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன சொல்ல வந்தார்னா, இதை வந்து அக்ரிகேட்டர் நிறையா இருக்காங்க, மின்சாரம் நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்க, நான் நேரடியாக உங்கள்கிட்ட வாங்கணும். ஆனால் நாங்கள் அப்படி பண்ணாமல் இடைத்தரகர்கள்ட்டேருந்து அக்ரிகேட்டர்ஸ் தான் வாங்குகிறோம். அதை குறைச்சிட்டு நேரடியாக அங்கே அவங்க யார் உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்கள்ட்டேருந்து வாங்கும்போது ப்ரைஸ் விலை குறையும். அதுதான் ஹி வாஸ் மென்ஷனிங். அப்படின்னு லாங் டேர்ம் பர்ச்சேஸ் போடுறது தான் கரெக்டு. நீ மீடியம் டேர்மோ ஷார்ட் டேர்மோ போட்டிருந்தா ப்ரைஸ் வில் ஹை, அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. லாங் டேர்ம் பர்ச்சேஸ் போடணும் என்பது தான். ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த ஆட்சிகள் செய்த தவறு மின்சார வாரியத்தினுடைய சொந்த உற்பத்தியை முழுமையாக 24/7/365 உற்பத்தி செய்யாதது. ஒரு தெர்மல் ஸ்டேஷனில் 3 யூனிட் இருக்கும். செய்யாதது அப்படின்றத செய்ய முடியவில்லைன்னு புரிஞ்சுக்கிறதா, செய்ய தயங்கினார்கள் புரிஞ்சுக்கிறதா, செய்ய முடியும் குற்றச்சாட்டு. செய்ய முடியும். ஏன் செய்யவில்லை? ஏன் செய்யவில்லை உள்நோக்கம் இருந்து அர்த்தம். அது அரசுடைய அழுத்தம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். ஏன் அழுத்தம்? ஏன் பல காரணங்கள் இருக்கு. இப்போ இன்னைக்கு இப்போ என்ன பேசுகிறோம்? பவர் பர்ச்சேஸ் பேசுகிறோம், மெட்டீரியல் பர்ச்சேஸ் பேசுகிறோம், கோல் பர்ச்சேஸ் பேசுகிறோம். ஒரு ஆண்டுக்கு மட்டும் 45,000 கோடிகள் ரூபாய் பவர் பர்ச்சேஸ் மட்டும் செலவு பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்? சொந்தமாக பிளான் இருக்குது, எம்ப்ளாயி இருக்காங்க, கோல் வாங்குகிறோம். நமது உற்பத்தி பண்ண வேண்டியது ஆவரேஜ் காஸ்ட் 6 ரூபா இல்லை 6 ரூபா 50 பைசா. ஆனால் என்ன சொல்கிறேங்க, ஃபிக்ஸட் காஸ்ட் வேரியபிள் காஸ்ட் ஹையாக இருக்குன்றதுனால உற்பத்தி பண்ண வேணாம் என்று ஒரு டெக்னிக்கல் ஃபிகர் சொல்லி ஸ்டாப் பண்ணுறாங்க. ஆனால் 24/7 உற்பத்தி பண்ணால் நீ வெளியே வாங்குகின்ற மின்சாரத்தினுடைய அந்த காசை விட மின்சார உற்பத்தி விலை குறைவு. ஏன் பண்ண முடியல? பண்ணணும்ல. இல்ல 5 ஆண்டுகள் தான் பண்ணலையா? இது ரொம்ப லாங் டிரைவ். 5 ஆண்டுகள் மட்டும் 20 ஆண்டுகளா இதுதானே போயிட்டு இருக்குன்னு 10 ஆண்டு, பல 10 ஆண்டுகளாக, 15 ஆண்டு, 20 ஆண்டுகளாக போகுது. ஃபெலிக்ஸ் சார், எனக்கு இந்த ஆட்சி வந்தவொடனே சாருக்கு நல்லா தெரியும், அதனால தான் கேட்குறேன். 2 லட்சம் டன் நிலக்கரியை காணும்னு சொன்னாங்களே சார். ஆட்சிக்கு வந்தோடனே 2 லட்சம் டன் நிலக்கரியை காணுனாங்க சார். காணுமா? உண்மையே காணுனாங்க. அது என்ன ஆச்சு? கண்டுபிடிச்சாங்களே இல்லையா? ஆக்சுவலாக என்னன்னா, அதில் காணவில்லை என்று சொன்னதும் தேடியதும் அப்புறம் வந்து அது கிடைத்தது ஏதோ ஒன்று சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பிரச்சனை தெரியுங்களா? காணாமல் போய் தேடி கிடைத்தது. நான் உங்களுக்கு சொல்றேன் சார், 2 லட்சம் டன் நிலக்கரி காணாம போச்சு. ஆனா அது அக்கௌண்ட்ல வந்துருச்சு. எப்படி சார் இது? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது. நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குங்களா. நான் என்ன சொல்ல வரேன்னா, கோல் வந்து கப்பலில் வருது, அங்கே வந்து டம்ப் ஆர்டர் பண்ணி டம்ப் பண்ணுறோம். கப்பலில் இருந்து கன்வேயரில் வருது. கப்பலில் வரக்கூடிய அந்த கோல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு 7000 மெட்ரிக் டன் வச்சிங்களேன். 7000 மெட்ரிக் டன் வந்து எங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறாங்க, ஏற்றிறாங்க கப்பலில். கப்பலில் கீழே இறங்குது. வந்து இறங்குற அந்த கோல் கன்வேயரில் வருதுன்னா 7000 மெட்ரிக் டன் தான் வந்து இறங்குகிறதா என்றதை அளவு செய்வதற்கான மெக்கானிசம் இன்று வரையில் கிடையாது. அந்த கொண்டு வந்து யார்டில் போடுறல, அது வந்து வெப்பத்தினால எரியும், தண்ணி ஊற்றுறோம், பல விஷயங்கள் இருக்குன்னு வச்சிங்களேன். அப்போ மானிட்டர் பண்ண மெக்கானிசம் இருக்கா? அதை பண்ணணும். அந்த மெக்கானிசம் இல்லாததின் விளைவு தான் திரும்ப நாங்கள் வந்து மின்சார உற்பத்தி பண்ணுறதுக்கு கோலை வந்து எரிக்கின்ற பொழுது திரும்ப இன்னொரு கன்வேயரில் போடுற நிலைக்கான அளவு எங்களுக்கு தெரியாது. அப்போது எவ்வளோ கொண்டு வந்தோம், எவ்வளோ டம்ப் பண்ணோம், எவ்வளோ கன்வேயர் ஏற்றி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணணும் என்பதற்கு நாங்கள் ஒரு ஃபார்முலா வச்சுக்கலாம். அந்த ஃபார்முலா வந்து அக்யூரசி ஃபார்முலா அல்ல. அதனால தான் காணாமல் போடுறதும் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறதும் இல்லை, அப்படிலாம் ஒன்று நடக்கவில்லை என்று சொல்வதற்கான விஷயம் என்னென்னா இதுதான். ஏன்னா அங்கிருந்து யாரும் நிலக்கரி திருடுவதற்கான வாய்ப்பு கிடையாது. அங்கே தான் இருக்குது. மெஷர்மெண்ட்ல பிரச்சனை இருக்குன்றதா எங்களோட பாதம். நான் பேசலாம் திரு ஜெய்சங்கர், தொடர்ந்து. நன்றி. திரு ஜெய்சங்கர், எப்படி பார்க்கலாம் மக்கள் தீர்ப்பு? மக்கள் தீர்ப்பு அநேகமாக அது சரியாகத்தான் சொல்கிறேன். 54% என்று சொல்லியிருக்கிறாங்க.
ஏன்னா இந்த வெள்ளை அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் நான் முதல்ல சொல்லும்போதே சொல்கிறேன், இது ஃபோக்கஸ்டாக அடுத்த 5 ஆண்டுகளுக்கு 20 ஆண்டுகளுக்கு இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த மின்சாரத்துறை என்பது மிக மிக முக்கியமான துறை. இந்த துறை சரியாக இயங்கினால்தான் தமிழகத்தினுடைய ஜிடிபி இந்தியாவோட ஜிடிபி வரும். மற்ற துறைகள் கூட சிறப்பாக செயல்படுவதற்கு இது மெயினான முக்கியமான தாய்த்துறையாக மின்சாரத்துறை இருக்கிறது என்பதை அதிலிருந்து அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து தமிழக அரசின் பட்ஜெட்டில் 6இல் 1 பங்கு பட்ஜெட்டு மின்துறையோட பட்ஜெட்டாகவும் இருக்கிறது. அப்போ இதில் வந்து நுகர்வோர் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்கிறாங்க, ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க, எல்லோரும் நேரடியாக சம்பந்தப்படுகின்ற ஒரு துறையாக இருக்குது. அப்போ இந்த துறையை ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தையே சந்திக்கும் என்பது தான் நிஜம். சந்தித்து ஏற்கனவே ஆற்காடு வீராசாமி அப்பொழுது சொன்னார், இந்த முறை திமுக ஆட்சியை இழந்தால் அது மின்சார தட்டுப்பாடு தடை காரணம்னு அப்போ ஓப்பனாக டிக்ளேர் பண்ணார். அதே மாதிரி ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி வச்சுங்களேன். அப்படிப்பட்ட ஒரு முக்கிய துறையில் ஒரு வெள்ளை அறிக்கை வைத்து இதில் இருக்கிற பலவீனங்களை எல்லாம் சுட்டிக்காட்டி தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி இந்த தவறுகள் எங்கள் ஆட்சியில் நடக்காது என்று சொல்வதற்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை தான் 54% இருக்கிறது என்று நான் பார்க்குறேன். ஒன்று இருக்குது. இதை ஒரு வேளை நாளைக்கு செய்யலன்னு வச்சிங்களேன், என்ன ஆகும்னா இவர்களுக்கே பேக் ஃபயர் ஆகின்ற விஷயமும் இவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் இதில் சொல்லப்பட்ட வெள்ளரிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்களை தவிர்த்து பல விஷயங்கள் இருக்குது. மின்சார வாரியத்திற்கு லாபத்தை ஈட்டக்கூடிய பல்வேறு வழிகள் இருக்குது, இடங்கள் இருக்குது. அதையெல்லாம் மின்துறை அமைச்சர் உயர் அதிகாரியோட டிஸ்கஸ் பண்ணாரான்னு தெரில. ஆனால் தொழிற்சங்கங்களை அழைத்து விவாதிக்கின்ற பொழுது இன்னும் பல 1000 கோடிகள் மிச்சப்படுத்துவதற்கும் லீக்கேஜ் ஆகக்கூடிய இடைகளை அடைப்பதற்குமான வழிகளை தொழிற்சங்கங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் ஒன்று உதாரணம் சொல்ல நினைக்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியிருக்கிற அனைத்து ஹைட்ரோ ஸ்டேஷன்ஸ்லேயும் வருடத்தில் 12 மாதம் 9 மாதங்கள் தொடர்ச்சியாக 24x7 மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்று சென்ற ஆண்டு வல்லுநர் குழு ஒரு அறிக்கையை மின்சார வாரியத்திற்கு கொடுத்துருக்கு. அப்படி உற்பத்தி செய்கிற மின்சாரத்தினுடைய காஸ்ட் எவ்வளோன்னா ஒரு யூனிட் 65 பைசாலிருந்து 75 பைசா தான். அப்படின்னா எத்தனை 1000 மில்லியன் யூனிட்ஸ் உற்பத்தி பண்ண முடியும், எத்தனை 1000 கோடிகளை மிச்சப்படுத்த முடியும் என்றதை பாருங்கள். அது இந்த வெள்ளை அறிக்கையில் வரவும் இல்லை, அது விவாதிக்கப்படவும் இல்லை. ஏன் இவங்களுக்கு அது கன்வே ஆகலையா? இல்லை, மேபி உயர் அதிகாரிகள் சொல்லியிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். 17ஆம் தேதி மின்துறை அமைச்சரோட சந்தித்து நல்லா இருக்கும் சார். உத்தேசமாக எவ்வளோ மெகாவாட் கிடைக்கும் அதில் அப்படின்னு? அதில் ரஃப்லி குறைந்தபட்சம் வந்து ஒரு 500 மெகாவாட் மினிமம் சொல்கிறேங்க. 500 மெகாவாட். ஏன்னா எல்லாமே வந்து ஆனால் கடந்த ஆண்டு தான் இந்த தகவல் தெரியும் இருக்கும். பீக் அவர் மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர 24x7 அது உற்பத்தி பண்ணணும் என்பது எங்களுடைய வாதமாக. இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா மானிய விலையில் மின்சாரத்தை அரசு கணக்கீடு பண்ணு படமாக மின்சார வாரியத்துக்கு கொடுக்குது. அந்த கணக்கீடு சொல்லக்கூடிய அளவு இருக்கு இல்லையா, அளவீடு சரியாக இல்லை. ஆற்றுல கடலை அளந்த பொண்ணு சொல்லுவாங்க. அந்த மின்சாரத்தை நம்ம மானியமாக கொடுக்கணும் அளப்பதற்கான, அதாவது அக்ரிகல்ச்சருக்கு ஹட் சர்வீஸுக்கெல்லாம் கொடுக்குறோம். அது அந்த மானிய தொகையை அரசு மின்சார வாரியத்துக்கு கொடுக்குது. அது சரியாக அளந்து கொடுக்கணும். சரியாக அளந்து கொடுத்தால் கடந்த 20 ஆண்டுகளில் இன்னும் பல 1000 கோடிகள் தமிழக அரசு மின்சார வாரியத்திற்கு கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுக்கணும். அதில் தமிழக புதிதாக வந்திருக்கக்கூடிய அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்று நாங்கள் இதெல்லாம் வெள்ளை அறிக்கையில் இல்லாத விஷயங்கள் நான் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அதிகாரிகள் ஸ்கில்டு மிகப்பெரிய சோதனையான காலங்களில் கூட தமிழகத்தை தலை நிமிர்த்தினார். 2015, 16, 17 கஜா புயல், ஒக்கி புயல், சென்னை பெருவெள்ளம் போல காலங்களெல்லாம் தமிழக மக்களை காப்பாற்றியவர்கள். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பெருமிருந்து மின்சார வாரிய ஊழியர்களுக்கு, பொறியாளருக்கு, அதிகாரிகளுக்கு உண்டு. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மையார் கூட 3 மாதங்கள் ஆகும் என்று நினைத்தேன், 40 நாட்களில் முடித்த மின்சார வாரிய பாராட்டு என்று பாராட்டு சான்றிதழ் கூட கொடுத்தாங்க, பாராட்டி பேசணும். அப்படிப்பட்ட மின்சார வாரிய ஊழியர்கள், பொறியாளர்களை இன்னும் இந்த தமிழக அரசு சிறப்பாக நடத்திட வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை இப்பொழுது நான் வைக்கிறேன். நான் கேட்குறேன்னா பணியாளர்கள் பற்றாக்குறை எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது வரவேற்கக்கூடியது. ஆனால் இந்த நடவடிக்கை என்பது போதுமானதல்ல. 46,000 காலி பணியிடங்களில் 15,000 இந்த நிதியாண்டில் வரும், 5,000 உடனடியாக வரும், 20,000 தான். 15 எங்கே இருக்குது, 46,000 எங்கே இருக்குது? இல்லை, இனிஷியல் லெவல் வேக்கெண்ட்டு சொல்கிறேன். நான் மற்ற ஹையர் போஸ்ட்லாம் விட்டுருங்க. நுகர்வோருக்கு சேவை செய்யக்கூடிய இனிஷியல் லெவல் போஸ்ட் மட்டுமே 46,000.
அதில் ஒரு 16,000 அடுத்த 5 ஆண்டுகள் ரிட்டையர்மெண்ட் வேறு இருக்குது. இதையெல்லாம் கணக்கீடு செய்து அடுத்த நிதியாண்டில் போதுமான பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் நாங்கள் கோரிக்கை. நல்லது, நம்ம கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு நம்பலாம்.